What does John 10 and 10 say? விசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? Yes, the thief comes. கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். Hallelujah. Hallelujah. How many of you feel sickness takes away life? எத்தனை பேர் நீங்கள் உணர்கிறீர்கள் இந்த வியாதிகள் அங்கு ஜீவனை எடுத்து விடுகிறது? Suppose a person can live for 90 years. ஒருவேளை ஒரு மனிதன் 90 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழலாம். But when a certain sickness sets into his body, ஆனால் அவனுடைய சரீரத்திலோ ஏதோ ஒரு வியாதியினாலே நோயினால் அவன் அகப்படும் பொழுது 10 years are reduced. ஒரு 10 வருடம் குறைந்து விடுகிறது. 20 years are reduced. அல்லது ஒரு 20 வருடம் குறைந்து விடுகிறது. 40 years are reduced. அல்லது ஒரு 40 வருடம் குறைந்து விடுகிறது. Sickness is a killer. ஏனென்றால் இந்த வியாதியோ நோயோ அது மரணத்தை கொண்டு வருகிறது. Satan afflicts people with sickness. சத்ருவானவன் மக்களை மனித சமுதாயத்தை இந்த வியாதியினாலே அவர்களை துன்பப்படுத்துகிறான். Let's go to one popular personality in the Bible. வேதத்திலே ஒரு நமக்கு பிரபலமான ஒருவரை குறித்து நாம் பார்ப்போம். Job chapter 2 verse 6 and 7. யோபு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். God is accused for what happened to Job. அங்கே யோபுக்கு நடந்ததை अनेक நேரங்களிலே தேவன் அங்கு பார்த்திருக்கிறார். God is accused for what happened to Job. தேவனுக்கு நடந்தது. What does Job 2:6-7 say? யோபு 2:6-7 என்ன சொல்கிறது? அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். Who afflicted Job? யோபை யார் அங்கு துன்பப்படுத்தினது? Who afflicted Job? யோபை யார் அங்கு துன்பத்துக்குள்ளாக வழிநடத்தினது? Definitely not God. அங்கு உண்மையாகவே அங்கு பார்க்கும் பொழுது தேவன் அப்படியாக நடத்தவில்லை. God was protecting his life. தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவன் ஜீவனை பாதுகாக்கிறார். The devil goes around like a roaring lion seeking whom he may devour. விழுங்கிற சிங்கம் போல அவன் சத்ருவானவன் அவன் கர்ஜித்து அவன் சுற்றி கொண்டிருந்து அவன்தான் அங்கு யோபுக்கு அவன் பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். When he finds the hedge broken, அவனுடைய தலை அங்கு உடையும் பொழுது, when he finds a doorway open, அங்கு ஒரு திறந்த வாசலை பார்க்கும் பொழுது he gets in அவன் உள்ளே போகிறான். and he afflicts. அவன் அந்த இடத்துல துன்பங்களை கொண்டு வருகிறான். God's plan is not sickness and disease. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய திட்டம் வியாதியோ நோயோ பலவீனமோ கொண்டு வருவதல்ல. God is a healer. தேவன் சுகப்படுத்துகிறவர். God is a life giver. அவர் ஜீவனை மறுஜீவனை அவர் கொடுக்கிறவர். Probably if you are going through sickness or some disease, ஒருவேளை இந்த மாலை நேரத்திலே ஒரு விதமான வியாதியினாலோ பலவீனங்களாலோ நோய்களாலோ நீங்கள் கடந்து கொண்டிருக்கிறீர்களா? My dear friend, do not. அருமையான நண்பர்களே, God wants to heal you. தேவன் இந்த மாலை நேரத்தில் உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். Probably somebody very dear and close to your heart is passing through a period of sickness. Don't lose heart. நீங்கள் உங்கள் இருதயங்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள். God wants to heal them. தேவன் அவர்களை சுகப்படுத்த விரும்புகிறார். Because of you, because of your tears, God will touch them. உங்கள் மூலமாக உங்கள் கண்ணீரின் ஜெபத்தின் மூலமாக தேவன் அவர்களை சுகப்படுத்துவார். God is a healer. ஏனென்றால் நம்முடைய தேவன் அவர் சுகத்தை கொடுக்கிறவர். God is a life giver. அவர் ஜீவனை கொடுக்கிறவர். Hallelujah. Hallelujah.